सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. மனித பிறவி மிக மிக உன்னதமானது, துர்லபமானது. மனித பிறவியினுடைய உன்னதத்தையும் மனித பிறவியினுடைய மேன்மையும் என்கின்ற தலைப்பின் கீழ் நாம் 2 வாரங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். மனுஷ பிறவியினுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்? நம்ம ஏற்கனவே ஆதிசங்கர பகவத் பாதால் விவேக சூடாமணியில் கோட் பண்ணியிருக்கா மாதிரியும், கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொல்லியிருக்கிற மாதிரியும், மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு, ஏதோ ஒரு 1000ல் ஒருவர், ஏதோ ஒரு கோடியில் ஒருவர், அவர்கள்தான் மனித பிறவியினுடைய உன்னதத்தை உணர்ந்து மனித பிறவியினுடைய ரகசியத்தை தெரிந்து கொண்டு இந்த மனித பிறவியினுடைய லாபத்தை, பிறவியினுடைய பயனை அடைகிறார்கள். மனித பிறவியினுடைய பயன் என்ன அப்படின்னா, மீண்டும் பிறவாமல் இருப்பது, மீண்டும் ஒரு கருக்குழிக்குள் செல்லாமல் இருப்பது, தன்னுடைய ஜீவனினுடைய யாத்திரையை, அதாவது பிறவி சுற்று, பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்று எண்ணிக்கைக்கு உட்படாத ஜனன மரணங்களை நிறுத்திவிட்டு தான் தானாய் நிலை பெற நிற்பது, இறைவனை அடைவது, இறைவனுடைய சாயலாக இருக்கின்ற இந்த பிறப்பை, இந்த மானிட பிறப்பை, இந்த ஜீவனை இறைவனின் உடைய அசலாக மாற்றுவது. இதுதான் மனுஷ பிறப்பினுடைய ரொம்ப முக்கியமான தலையாய கடமை. நம்ம பிறக்கிறோம், வளர்கிறோம், அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கிறோம், அப்புறம் குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த குழந்தை குட்டிகளுக்காக வாழ்க்கையில் உழைக்கிறோம், திருப்பியும் பணம் ஈட்டுகிறோம், திரும்பவும் அந்த பணத்தை அந்த குழந்தைங்களுக்காகவே செலவழிச்சுட்டு நம்மளுடைய வாழ்நாளினுடைய வயதையும் நாம் செலவழித்து விட்டு ஒரு நாளில் இறந்து விடுகிறோம். இதில் நல்லவர்களாக வாழ்ந்திருப்போம், தீயவர்களாக வாழ்ந்திருப்போம். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இதில் முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய மூதாதையர்களால், நம்முடைய மகனீயர்களால், அதாவது முனிவர்களால், ஞானிகளால், மேலோர்களால் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை நாம் நம்முடைய செவியில் குருமுகமாக அதை பெற்று அந்த வழியில் தர்ம பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி தர்மத்தில் இருந்து நாம் ஞானத்திற்கு செல்ல வேண்டும், ஞானத்தின் வாயிலாக மோட்சத்தை அடைய வேண்டும். இருப்பதிலேயே மிகப்பெரிய லாபம் எது என்று சொன்னால், மிகப்பெரிய லாபம் புருஷார்த்தத்தின் உதவியோடு, வேதம் வகுத்து கொடுத்திருக்கின்ற வழியோடு நாம் நம்மை அடைவது, நாம் இறைவனை அடைவது, தன்னில் தானாய் கரைந்து தீருவது. இதுதான் மனுஷ பிறப்போட மிக மிக முக்கியம். நாம் அதை மறந்துவிட்டு எங்கெங்கோ அலைகிறாய் ஞானத்தங்கமே. அறிவோம். ஆத்ம நமஸ்காரம்.